ஹலோ எவ்ரிவன். ப்ரீவியஸ்லி நம்ம பேஜ்ல டிஎன்பிஎஸ்சி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு வந்த நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் என்கொயரிஸ் அண்ட் டிஎம்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, குரூப் 4க்கான எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளவு மந்த்ஸ்க்கு பிஃபோரா ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி அந்த மாடல் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்திருந்துச்சு. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 2A அண்ட் குரூப் 4 இந்த எக்ஸாம் எழுதும் போது என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரியாம இருந்துச்சுன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன டைப் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது OMR ஆப்ஜெக்டிவ் எக்ஸாம். OMR is nothing but optical mark recognition. So இது எப்படி இருக்கும் அப்படின்னா, क्वेश्चन பேப்பர் உங்களுக்கு தனியா கொடுத்துருவாங்க. OMR sheet which means it's an answer sheet. Answer sheet உங்களுக்கு தனியா கொடுத்துருவாங்க. क्वेश्चन பேப்பர்ல क्वेश्चन நம்பர் 1 2 3 ன்னு போட்டு அதுக்கு கீழ உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்திருப்பாங்க. OMR sheetல எப்படி இருக்கும்னா, இந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்க क्वेश्चन நம்பர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ABC அப்படின்னு இருக்கும். அதுக்கு பக்கத்துலயே உங்களுக்கு சர்க்கிள் கொடுத்திருப்பாங்க. நீங்க क्वेश्चனை ப்ராப்பரா படிச்சு பார்த்துட்டு அதுக்கான கரெக்டான ஆன்சரை நீங்க இந்த ஆப்ஷன்ல நீங்க வந்து ஷேட் பண்ணணும். சோ ப்ராப்பரா நீங்க ஷேட் பண்ணிருக்கணும். சோ OMRனா இது ரொம்ப கிளியரா சொல்லணும்னா, இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்ல ஸ்கேன் ஆகுறது. சோ அதனாலதான் நீங்க அந்த சர்க்கிள்ல ப்ராப்பரா ஷேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனிவே உங்களுக்கு எக்ஸாம்க்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ நோ நெகட்டிவ் மார்க்ஸ். இந்த 200 கொஸ்டின்ஸை எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனரல் தமிழ், ஜெனரல் ஸ்டடிஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்னு மூணா பிரிச்சிருப்பாங்க. இதுல உங்களுக்கு ஜெனரல் தமிழ்ல 100 மார்க்ஸும், ஜெனரல் ஸ்டடிஸ்ல 75 மார்க்ஸும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டில 25 மார்க்ஸும் கேட்டிருப்பாங்க. அண்ட் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சிலபஸை பத்தியே தெரியாம டைரக்டா படிக்க ஸ்டார்ட் பண்றதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜெனரல் தமிழ் அப்படிங்கும் போது இலக்கணம், செய்யுள். இப்ப ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இன்கேஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பர்சன்டேஜ், ரேஷியோ, சிம்பிளிஃபிகேஷன், லாஜிக்கல் ரீசனிங். அந்த மாதிரி நீங்க சிலபஸ் வச்சு படிக்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியா நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ரிப்பரேஷன் நீங்க 8 to 10 மந்த்ஸ்க்கு பிஃபோராவே ஸ்டார்ட் பண்றது தான் கரெக்டா இருக்கும். அண்ட் ஃபார் பிகினர்ஸ் இட்ஸ் மேண்டேட்டரி. இன்கேஸ் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் பர் டே 4 hours ஸ்டடிஸ்க்காக ஒதுக்கி வச்சிடுங்க. இல்ல நான் கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் எக்ஸாம் தான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னா 6 to 8 hours நீங்க டெய்லி படிக்கிறது நல்லது. அது கூட எவ்ரிடே ஒரு 30 minutes ரிவிஷன் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ வீக்லி ஒன்ஸ் ஒரு மாக் டெஸ்ட் வச்சுக்கோங்க. ஏன் மாக் டெஸ்ட் வேணும் அப்படின்றனா, மாக் டெஸ்ட் நீங்க வைக்கும்போது எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்களோட ஸ்கோரை நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்றத ஒரு செல்ஃப் எவாலுவேஷனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி புக்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க சமச்சீர் புக்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. 6th இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்க புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி படிங்க. அதுல ஹிஸ்டரி, சயின்ஸ், ஜியோகிராஃபி, பாலிட்டி இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவும் முக்கியம். லைக் தினதந்தி, தினமலர், ஹிந்து எதுல வேணாலும் நீங்க படிக்கலாம். பட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நான் ப்ரீவியஸ் வீடியோலயும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறது வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். லைக் 5 to 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க எந்த கொஸ்டின் பேப்பர்ஸா இருந்தாலும் கலெக்ட் பண்ணி படிங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, மேபி உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வராம இருக்கலாம். பட் சேம் கொஸ்டின் மாடுலேஷன் சேஞ்ச் பண்ணி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க படிக்கும் போது இது எல்லாத்துலயுமே ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. லைக் இயர், டேட், ஸ்கீம்ஸ், அவார்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இதெல்லாமே நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டைம்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்கள யாராச்சும் இல்ல இதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்ல நான் கலெக்ட் பண்ணியோ வாங்கியோ படிக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, இங்க டெக்ஸ்ட் புக் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் புக்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நீங்க ப்ரீவியஸ் இயர்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நீங்க ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்க டிரைவ்ல சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்க அதை ரிவைஸ் பண்ணலாம். I think இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். For more TNPSC enquiries நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். All the best for your exam preparation.